பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்றாம்பட்டி, அகரம் ஆகிய கிராமங்களில் பொங்கல் பானை தயாரிப்பில் மண்பானை தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவலை தற்போது பார்க்கலாம். வருகின்ற ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை துவங்குகிறது. பொங்கல் அன்று மண்பானையில் பொங்கல் வைத்து இறைவனை வழங்குவது தமிழர்களின் பண்பாடு. அதற்காக பொதுமக்கள் புதிய பொங்கல் பானை மற்றும் அடுப்புகளை வாங்குவது வழக்கம். பொங்கல் பானை தயாரிப்பில் போச்சம்பள்ளி, அதன் சுற்றுவட்டார பகுதிகளான புதுமோட்டூர், பனங்காட்டூர், சென்றாயன்பட்டி, அகரம், மத்தூர், கூரம்பட்டி ஆகிய கிராமங்களிலிருந்து பொங்கல் பானை மற்றும் மண் அடுப்புகள் தயாரிப்பில் மண்பாண்ட தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. இந்நிலையில் பொங்கலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே பொங்கல் பானைகளை எப்போதும் தயார் செய்து விடுவார்கள். ஆனால் தொடர் மழை காரணமாக மண்பானை செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பானை செய்யும் பணி தாமதமாக நடைபெற்று வருவதாகவும், மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் உயர தார்பாய் மற்றும் ஏரிகளிலிருந்து மண் எடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இங்க குறைஞ்சது 50 குடும்பத்துக்கு மேல மண்பாண்ட தொழில் தான் செஞ்சுட்டு வரோங்க. காலகாலமா ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா அரசாங்கத்து மூலியமா எங்களுக்கு மண் எடுக்கிறதுக்கு சிரமமா இருக்கு. அது ஆர்டர் வாங்கணும், பர்மிட் வாங்கணும், தாசில்தார் கிட்டயோ 3 தடவை 4 தடவை போயிட்டு எங்களுக்கு குறைஞ்சது 20 நாள் மாசம் எங்களுக்கு பர்மிட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே வாங்கியிருந்த ஆண்டுக்கு 3 வருஷத்துக்கு ஒரு முறை வாங்கியிருந்த பர்மிட்டை வச்சு ஈஸியா வாங்குறது எங்களுக்கு வழி பண்ணி கொடுக்கணும். அப்படி என்ன அப்படின்னா எங்களுக்கு அதை வச்சு வருஷத்துக்கு ஒரு டைம் ரெனியூல் பண்ணிக்கிற மாதிரி இந்த பர்மிட்டை கொண்டு போய் கொடுத்து தாசில்தாரோ ஆர்ஐ முன்சிபல் கொடுத்தா இது ஓகே, நீங்க எடுத்து மண் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு சிரமம் இல்லாம வழி ஈஸியா இருக்கும். அதே மாதிரி மழை காலத்துக்கு முன்னாடி எங்களுக்கு பர்மிட் கொடுத்தா நாங்க ஏரியில தண்ணி வந்துச்சா மண் அள முடியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சீக்கிரத்தை கொடுத்தா இந்த தொழிலுக்கு நாங்க வருஷம் முறை செய்யறதுக்கு தேவையான மண் எங்களுக்கு அள முடியும். இதனால ஆண்டுதோறும் பொங்கல் சிறப்பா செய்யணும் அப்படின்னா எங்களுக்கு மூல காரணம் இருக்கிறதே மண்ணு தான். அந்த மண்ணு மாறணும்னா இந்த அரசாங்கத்துக்கு ஈஸியான முறையில் இதை பண்ணி கொடுக்கணும். மேலும் பாத்தீங்கன்னா மழை காலத்துல இந்த மண்ணுக்கும் பட்டைக்கும் எங்களுக்கு நிறைய மூடி வைக்கிறதுக்கு திறமா இருக்கு. வீட்டுக்கு ஒரு தார்பை மாதிரி மூடாப்போ மண்ணல் அறதுக்கு பாண்டல், ஒரு கிடப்பாறை, ஒரு இதெல்லாம் உங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமா சலுகை கொடுத்தா எங்க தொழிலாளர்களுக்கு ஒரு நல்லதா இருக்கும். நான் முதல்ல 55 வருஷமா சார் இந்த தொழிலை செய்யறேங்க. தகுந்த ஊதியத்துக்கு ஏற்ற மாதிரி மானியம் கொஞ்சம் அரசு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். மழை வந்துருச்சு, மண் வரை எடுக்கும்போது ஏரியில் ரொம்ப கடுபடி பண்றாங்க. தகுந்த மாதிரி மண்ணு விலையை ஏற்றிட்டாங்க. கஷ்டத்தை பார்த்து எங்களுக்கு அரசு கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு தகுந்த மாதிரி இதை ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கணும் சார். தாத்தா பாட்டி காலத்துல இருந்து எங்களோட குலத்தொழில் இந்த மண்பாண்ட தொழில் தான். அது அப்போ செய்வாரு. நான் காலேஜ் போயிட்டு நான் அப்போ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். இது லீவ்ல நான் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கண்டினியூஸா ஹெல்ப் பண்ண முடியாது. அதனால என்னையாவது ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஃபேமிலிஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்க இது 3 மாசம், அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசம் உழைப்பு எல்லாமே சேர்த்து அந்த ஒரு நாள் பொங்கலுக்காக மட்டும்தான் நாங்க பயன்படுத்த முடியும். அந்த 3 மாசம் உழைப்போம் எல்லாம் நிறைய செலவாகும், நிறைய வேஸ்ட் ஆகும். இந்த ஒரு நாள் பொங்கலுக்காக இந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அனைவருடைய வாழ்வாதாரமும் உயரும். அந்த ஒரு நாளுக்காக நாங்க மண்ணு 2 நாள் காய வச்சு அது கரைச்சி ஊத்தி வர்றதுக்கு 4 நாள் ஆகுது. அது வந்த பின்னால கிட்டி ஆனதுனால எடுத்து அது பானை செஞ்சு அது சூளை வைக்கிறது செம்மண்ணு பூசி செம்மண்ணு பூசி வெயில் நல்லா காஞ்சி பின்னால அது சூட வைக்குங்க. மானை மூடி இருந்தா விட்டுருவோங்க, சூட வைக்காத. மழை வந்துருச்சுன்னா அது காயத்துக்கு ஒரு வாரம் ஆகும் சூட வைக்கிறதுக்கு. நாங்க மண்ணு கரைச்சி ஊத்துறதுக்கு இந்த மண்ணுக்கு பேசனு, சனிக்கு, பானலா, ஜல்டையெல்லாம் வேணும் எங்களுக்கு. அதெல்லாம் தேவையானாலும் செஞ்சு கொடுங்க. நாங்க இந்த மழை ரொம்ப வந்துருச்சுன்னா தான் வியாபாரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். மழை வெயில் காயினா தான் வியாபாரம் கம்மியா தான் ஆகும், கம்மியா தான் கேக்குறாங்க. அப்ப கொஞ்சம் புடிச்சு விற்குவோங்க. மழை நினைச்சுன்னா அது வெயில் காய்ந்தா கொஞ்சம் சொன்ன மாதிரி கொடுத்துட்டு வருவோங்க. இதெல்லாம் நாங்க இப்போ ஒரு 30 வருஷம் 35 வருஷமா செய்யறோம். எங்க பின்னாடி எங்க பசங்க அவங்க வெளியில போயிட்டாங்க. அவங்க என்னைக்கடா செய்வாங்க. அவ்வளவுதான் எங்களுக்கு தொழில்.